இந்த ஆயுதம் ஒரு சாத்தான் அப்படின்னு நேட்டோ நாடுகளால் அச்சுறுத்தலாக பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்ப் அவர்களும் சீனாவினுடைய அதிபரான ஜின்பிங் அவர்களும் கடந்த 12 மணி நேரமாக ஈரான் குறித்தான தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின், தி மோஸ்ட் பவர்ஃபுல் இன் தி வேர்ல்ட், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட 4 மடங்கு அதிகமான சக்தி வாய்ந்த வல்லமை கொண்ட மிசைலை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். சூப்பர் ஹெவி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை உலகத்தில் முதல் முறையாக நாங்கள் வெற்றிகரமாக பரிசோதனை செய்துவிட்டோம் என்று மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த மிக முக்கியமான ஆயுதத்திற்கு ஈரானினுடைய புராதன பெயரை வைத்திருக்கிறார். இன்று இந்த செய்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக தீவிரமான ஒரு யுத்த சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய மிக 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 சக்தி வாய்ந்த ஏவுகணைக்கு ஏன் ஈரானினுடைய புராதன பெயரை வைத்தார்கள்? கடந்த 2025 டிசம்பர் மாதம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன? அந்த ஒப்பந்தத்திற்கும் இந்த புது ஏவுகணைக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து கொண்டிருக்க பேச்சுவார்த்தைக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கிறது. அரபு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 12 மணி நேரமாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்க பேச்சுவார்த்தை என்ன? ஏன் இப்போது இந்த அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை குறித்தான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள்? அரபு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் ஒரு முடிவுக்கு வராதா? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் அவர்களும் நேரடியாக சந்தித்து சில முக்கியமான உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் துவங்கியதற்கு பிறகு முதலாக 2 வல்லரசு நாடுகளுடைய தலைவர்கள் சந்திச்சு பேசிக் கொள்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக உலக செய்தியில இதுதான் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வர்த்தக போர் காலகட்டத்தில் கூட அவங்க 2 பேருமே சந்திச்சு பேசல. ஆனா ஈரானின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகுதான் சைனா நேரடியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக 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 சக்தி வாய்ந்த, இதுவரையிலும் அவங்க வெளியே சொல்லாத, கடந்த 20 ஆண்டுகளாக அவங்க ஆய்வு பண்ணி கொண்டிருந்த முக்கியமான ஒரு மிசைல் குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அந்த மிசைலை டெஸ்ட் பண்றாங்க. அதை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவருடைய பங்கர், அதாவது வழக்கமா பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் மேல இருக்க மாட்டாரு. அவருக்கு உக்ரைனால ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அவர் பங்கர்ல தான் இருப்பாரு, அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பாரு. அந்த அண்டர் கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு வீடியோல அந்த மிசைல் லான்ச் பண்றத அப்படியே பாக்குறாரு. அதுக்கு பிறகு ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அதனுடைய கமாண்டர் செர்கி கரேக்கி இவர் இந்த மிசைல் குறித்தான வெளிப்படையான அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இவர் தான் கமாண்டர். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை மொத்தமா நடத்தக்கூடியவர், இந்த ஆய்வுக்கும் தலைவராக இருந்தவர். இதுவரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிசைலை விட இந்த மிசைலை கண்டு ஏன் நேட்டோ நாடுகள் இது சாத்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை பயன்படுத்துறாங்க? இதுல குறிப்பா இந்த மிசைலை ரஷ்யாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானினுடைய புராதன ஒரு நொமேடிக் பீப்புளை கம்பேர் பண்ணி அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஏன் இந்த மிசைல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, எல்லா நாட்டுகிட்டையும், பெரும்பாலான நாடுகள்கிட்ட, வல்லரசு நாடுகள்கிட்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு. இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டம் விட்டு கண்டம் தாவி ஒரு இடத்தை போய் தாக்கக்கூடியது. இதுல குறிப்பா ஈரான்கிட்ட இதுவரைக்கும் அது ICBM சொல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னா, ஈரான் இந்திய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டிகோ கார்சியா அப்படிங்கக்கூடிய தீவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் சொந்தமான தீவு. அந்த காலத்துல, அதாவது நாம இந்த பிரிட்டிஷ் கலோனியல் பீரியட்னு சொல்லணும் இல்லையா, இந்த வெள்ளையர்களுடைய ஆட்சி, காலனி ஆட்சி, அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவை பிரிட்டிஷ் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு, குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, அமெரிக்காவும் பிரிட்டனும் தனக்கான கப்பல் படை நிறுத்தக்கூடிய முக்கியமான தளமாக இந்த தீவை பயன்படுத்தினார்கள். இந்த தீவு இந்திய பெருங்கடலில் இருக்கிறது. இந்த தீவு மேல மிக 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 துல்லியமான தாக்குதலை கடந்த மார்ச் 20, 2026 ஈரான் செய்தார்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா பயந்தது. இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை வச்சிருக்கிறாங்க. இது ஆசிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை கூட போய் தாக்குற அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே என்ன பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு அப்படின்னா, ஈரானுக்கு யாரு இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலுடைய
டெக்னாலஜியை கொடுத்தது அப்படிங்கிற விசாரணை வந்துச்சு. அப்ப வந்து குறிப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நார்த் கொரியா தான் வந்து முழுக்க முழுக்க ஈரானுக்கு இந்த மிசைல் தயாரிக்கிறதுக்கான பேக்கப்பா இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனா அதே சமயத்துல ரஷ்யாவும் சீனாவும் ஈரானினுடைய இந்த மிசைல் டெக்னாலஜிக்கு மொத்தமாக பின்னிருந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த மிசைலை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை கொடுப்பதே சைனா தான் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. டெக்னாலஜியை முழுக்க கொடுக்கிறது ரஷ்யா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து மறுபடியும் யுத்தம் இப்ப துவங்கி இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரஷ்யா என்ன சொல்றாங்க, நாங்க இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிறோம், உலகத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய மிசைலை விட 4 மடங்கு சக்தி வாய்ந்த மிசைல். இதனுடைய பேர் சர்மாத்தைன்ஸ் அப்படிங்கக்கூடிய, சர்மாத்தைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈரானில் இருக்கக்கூடிய, அதாவது ஆன்சியன்ட் ஈரானியன் இக்வெஸ்டரியன் நொமேடிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த பழங்கால ஈரானிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு பெயரா தான் இந்த சர்மாட்டியன் அப்படிங்கிற பெயரை வந்து இந்த ஏவுகணைக்கு ரஷ்யா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு சாதாரண ஏவுகணை கிடையாது. கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதலை மிக துல்லியமாக நடத்தக்கூடிய ஒரு ஏவுகணை. அது ஏதோ சாதாரண ஏவுகணை அல்ல, நியூக்ளியர் கேப்பபிள் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூக்ளியர் ஆயுதங்களை தூக்கி கொண்டு போய் 35,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறாங்க. இது ரஷ்யா வந்து RS-28 சர்மாட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சர்மாட்டினுடைய அப்ரிவேஷனை தான் பாத்தீங்கன்னா இந்த சர்மாட்டைன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஈரானினுடைய பேரா இருக்கு. ஆனா நேட்டோ நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சட்டான் 2 அப்படிங்கிறாங்க. சட்டான் 2 அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டான்னு சொல்ல போறாங்களா இல்ல சாத்தான்னு சொல்ல போறாங்களா? ஏன் இப்படி ஒரு பேரை வந்து நேட்டோ நாடுகள் வந்து இன்ஃபார்மலா பத்திரிகை செய்திகளுக்கு அப்பாற்பட்டு அந்த நாட்டினுடைய ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு டிஃபென்ஸா வேர்டாக இந்த சட்டான் 2 அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சூப்பர் ஹெவி இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இதை சொல்றாங்க. 2011 இருந்து 2026 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மிக தீவிரமாக ரஷ்யாவினுடைய ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் போரத்தால் மிக முக்கியமான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட முக்கியமான ஏவுகணை இது. இந்த ஏவுகணையை இவங்க நேரடியா பயன்படுத்துறதுக்கு இன்னும் 1 ஆண்டோ 2 ஆண்டோ ஆகும். இப்ப அவங்க டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை பயன்பாடு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ரஷ்யாவிலிருந்து இதை செலுத்தினா இது அமெரிக்கால நேரடியா துல்லியமான இடத்துல போய் தாக்குதலை நடத்தும். இதை எந்த இன்டர்செப்டர் வச்சும் தடுக்க முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். அமெரிக்கா வந்து கோல்டன் டூம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. கோல்டன் டூமா இருக்கட்டும், அயன் டூமா இருக்கட்டும், இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. வார்த்தைகள் தான் பயங்கர ஜாலமா இருக்கும். ஆனா இது எல்லாமே இந்த தாட் இன்டர்செப்டர் மாதிரி மிசைலை தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டர் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து மிசைல் வருது அப்படின்னா இவங்களும் மிசைல் போன்ற ஒரு தடுப்பு டெக்னாலஜி வச்சு ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அதை அடிச்சு தவிர்ப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியரான மாடலாக இந்த ஈரான் யுத்தத்துல எல்லாராலும் அறியப்பட்டது. ஏன் இது ஃபெயிலியர் மாடல்? அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாடுகள் வச்சிருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இதை நம்ம சொல்லல. பல ராணுவ எக்ஸ்பர்ட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா விலையுள்ள ஒரு மிசைலை நேரடியா ஈரான் செலுத்துச்சு அப்படின்னா இதுக்கு 2 கோடி 3 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இந்த மிசைலை தடுக்க வேண்டிய இடத்துக்கு தான் இந்த தாட் இன்டர்செப்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னாங்க. ஸோ அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தாண்டி ரஷ்யா இந்த ஏவுகணையை பயன்படுத்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இதை தடுக்க முடியாது. அவ்வளவு துல்லியமா தாக்குதல் நடத்திடும். இதுதான் முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது. இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருந்துச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட ஆயுதங்களை இதற்கு மேல் தயாரிக்க கூடாது, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஒப்பந்தங்கள்ல சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக இது போன்ற மிசைல் குறித்தும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி 5, 2026 முடிய போகுது. நான் சொல்றது அந்த ஸ்டார்ட் மட்டும் கிடையாது. இதுக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய ஒப்பந்தங்கள் அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த குறிப்பா ஸ்டார்ட் 1 அப்படிங்கிறது 1982 இருந்து 1991 வரைக்கும் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து நியூக்ளியர் வார்ஹெட்டா இருக்கட்டும் இல்ல ஐசிபிஎம்மா இருக்கட்டும் அதோட நிறுத்த சொன்னாங்க. 1991 சோவியத் ரஷ்யா வீழ்ந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியை கொண்டு வந்து ஸ்டார்ட் ட்ரீட்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த புதுசா போடப்பட்ட ட்ரீட்டி இருக்கு பாத்தீங்களா, அது 2021-26 காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாங்க. 2023
ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை அவங்களே தன்னிச்சையா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா உக்ரைன் மீது அவங்க ஒரு யுத்தம் நடத்துறாங்க. அந்த யுத்தத்துல அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது பல தடைகளை கொண்டு வர்றாங்க. அதாவது தடைகள் அப்படிங்கிறது சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகளை கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட ஷார்ட் ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுனால தான் இவ்வளவு தைரியமாக இந்த ஆயுதத்தை இப்போது அவர்கள் பரிசோதித்து காமிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனேயே ரஷ்யா அதிபர் இன்னும் சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இன்னும் சில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் பேஸ்ட் பொசைடன் அண்டர் வாட்டர் ட்ரோன். ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன், அதாவது நியூக்ளியர் பேஸ்ட் அணு ஆயுதத்தை தாங்கி சுமக்கக்கூடிய அண்டர் வாட்டர் ட்ரோனை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பியூரோவஸ்னிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அட்டாமிக் ரியாக்டர்ஸை வச்சு இயக்கக்கூடிய இந்த மிசைலையும் நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை புட்டினும் சொல்றார். அந்த நாட்டினுடைய ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ஃபோரமும் வெளிப்படையா இது குறித்தான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எதுக்காக இந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க? அமெரிக்காவும் சைனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ரஷ்யா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈரான் யுத்தம் குறித்து எங்களோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன் அப்படின்னா, ஈரானினுடைய பேரில், அதாவது ஈரானினுடைய புராதன வரலாற்று பேரில் உருவாக்கப்பட்ட இந்த மிசைல் டெக்னாலஜி நாங்க ஈரானுக்கு கூட கொடுப்போம், இல்ல ஈரானுக்கு கொடுத்திருக்கிறோம், இல்ல ஈரானினுடைய மிசைல் டெக்னாலஜிக்கு பின்னாடி எங்களுடைய தொழில்நுட்பம் இருக்குன்னு வெளிப்படையா காமிக்கிறதுக்காகவே இதை செய்திருக்கிறார் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா வந்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கடந்த டிசம்பர் 2025 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யா டெலிவர்ட் 500 வெர்பா மேன் போர்ட்டபிள் லான்ச் யூனிட்ஸ், அதாவது மேன் பேட்னு சொல்லக்கூடிய தோல்ல வச்சுட்டு டிஃபென்ஸ் வச்சு பண்ணக்கூடிய, அதாவது ஏர் டிஃபென்ஸ் அடிக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஆயுதங்களை, போர்ட்டபிள் ஆயுதங்களை, கிட்டத்தட்ட 500 ஆயுதத்தை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் யுத்தம் துவங்குவதற்கு முன்னாடி ரஷ்யா கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. பல பத்திரிகைகள் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா ரியாட்டர்ஸ் பத்திரிகை இதை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2500 9mm 336 மிசைலையும் யாரு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா கொடுத்திருக்கிறாங்க. அதுல முழுசா கொடுக்கல, பாதி தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 2027 அல்லது 29க்குள்ள ஈரானுக்கு தேவையான மொத்த மிசைல் மேன்பேட்ஸை கொடுப்பதற்கான ஒப்பந்தம் 2025 டிசம்பர்லயே கையெழுத்தாயிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த மேன்பேட் மட்டும் கொடுக்க போறது கிடையாது. இந்த ஒப்பந்தம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இருக்கு. 47 ஆர்டிகிள் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தயாரிப்பதற்கான எல்லா டெக்னாலஜியும் ரஷ்யா ஈரானுக்கு கொடுப்பார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தொடர்ச்சியா கத்திக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா, இவங்கள்ட்ட வந்து ICBM இருக்கு, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு, அடிச்சாங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு ஆபத்து, அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை போயிடும், அமெரிக்காவை அழிச்சிருவாங்க ஈரான் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அது இவ்வளவு நாள் வரைக்கும் உண்மையா என்னன்னு தெரியாது. இனிமேல் உண்மையாக மாறப்போகிறது அப்படிங்கிறத ரஷ்யா வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கும் ஈரானுக்கும் அடுத்த 20 ஆண்டு அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் இருக்கு. நான் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிசைலை விட 4 மடங்கு அதிகமாக சக்தி வாய்ந்த 35,000 கிலோமீட்டர் போற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போதைக்கு ஈரான்ட்ட 4,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா 35,000 கிலோமீட்டர் போற அளவுக்கான டெக்னாலஜியை ஈரானுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க. நீ சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், நீ யார் கூட வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், எனக்கு ரஷ்யாவுக்கு ஒப்பந்தம் இருக்கு, நான் கொடுத்தேன்னா உன் நாடே இருக்காது அப்படின்னு வெளிப்படையாக ரஷ்யா ராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறது. இது வெறும் எச்சரிக்கை என்று மட்டும் எடுத்துவிடக் கூடாது. ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவு, அதாவது டிகோ கார்சியாவில் 4,000 கிலோமீட்டர் தாண்டி துல்லியமான தாக்குதலை நடத்த முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். இந்த முயற்சி ஏற்கனவே வந்து அமெரிக்காவால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அப்பவே அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சு, இவன்ட்ட வேற ஏதோ டெக்னாலஜி இருக்கு, வேற யாரோ பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இப்போ ரஷ்யா இதை டெஸ்ட் பண்ணி காமிச்சதனூடாக அமெரிக்கா மிக 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 மோசமாக பயந்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மட்டும் பயம் கிடையாது, ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் பயந்திருக்கிறாங்க. ரஷ்யா நினைச்சது அப்படின்னா எங்க இருந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம், நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற பயத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளில் மிக தீவிரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மிசைல் இது குறித்தான அறிவிப்பு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது.
நேரடியாக அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையில் யுத்தம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சவுதி ஈரானின் மீது தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஆயுதங்களை கொண்டு வந்து எமிரேட்ஸில் குவித்து ஈரானின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்காவையும் தாண்டி அரபு நாடுகளுக்குள் மிகப்பெரிய முரண்பாடுகள் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரத்தில் இது மாதிரியான மிசைலை ஈரான் வாங்கினால் அல்லது தயாரிக்க முயற்சி செய்தால் என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று.